ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். உங்களுக்கு முருங்கை இலைகள் கிடைச்சா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். முருங்கை இலைகளை வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு காய வச்சுடுங்க. வெயிலில் காய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வெயிலில் காய வச்சிங்கன்னா ரொம்ப காஞ்சு போய் அதனோட இலையோட கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ வீட்டுக்குள்ளாரே ரூம் டெம்பரேச்சர்லேயே இல்லை ஃபேன் காற்று கடியிலே காய வச்சுக்கோங்க. தூசி படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே லைட்டான காட்டன் துணி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 டேஸ்க்குள்ளேயே இந்த இலைகள் வந்து நல்லா காஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீரும் சாமிக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போடாமல் அதையும் நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுட்டு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுவேன். இல்லைனா வந்து சேர்க்க அரைக்கும் போது அதனோட சேர்த்து இதையும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். எந்த ஒரு பொருளையும் நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன். முருங்கை இலைகளை வந்து பொடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நீங்கள் குழம்பெல்லாம் வைக்கும்போது இதில் ஒரு ஸ்பூனை வந்து சேர்த்து சமைச்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் நறுமணமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இட்லி பொடிக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு அரைப்பீங்களோ அதே மாதிரி இந்த முருங்கை இலையோடையும் சேர்த்து பொடிகள் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு சுடுசாதத்தோட இந்த பொடி நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியானதும் உண்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.